ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள். கடகம், கலைத்துவமான மனமும் கடமையை செய்வதில் கலங்காத குணமும் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். அஷ்டம சனியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த நிலையில் குரோதி வருடம் எப்படி அமையும் என்கிற ஆர்வமும் அச்சமும் ஒரு சிலருக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த பயமே தேவையில்லை. வருடம் பிறக்கும் போது சூரியனும் புதனும் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த வருத்தங்கள் முற்றிலும் நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் பலிதமாகும். சமூகத்தில் இருந்து வந்த அவப்பெயர் நீங்கும். மதிப்புமிக்க கௌரவ பதவிகள் தேடி வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு காரியங்கள் சாதகமாக முடியும். கொடுத்து வராமல் இருந்த தொகை கைக்கு வரும். என்றாலும் மிதனத்தில் வருடம் பிறப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் அமையும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். ஒரு சிலருக்கு தூக்கம் ஒரு பிரச்சனையாகும். என்றாலும் இறையருளால் மனதை திடப்படுத்தி உழைப்பீர்கள். பிடித்தமான கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். அனைவரிடமும் சாமர்த்தியமாக பேசி சாதிக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள். 30/4/2024 வரை குரு பகவான் 10ல் தொடர்வதால் பணிசுமை பாடாய்படுத்தும். அலைச்சலும் அதிகரிக்கும். பணவிரயமும் ஏற்படும். வங்கியில் பணம் எடுக்கும் போதும் செலுத்தும் போதும் கவனம் தேவை. புதியவர்களை நம்பி பணம் தர வேண்டாம். ஆனால் 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் 11ல் அமர்வதால் அசுவாசமாவீர்கள். போராட்டங்கள் குறையும். தடைகள் எல்லாம் நீங்கும். இதுவரை இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் முடிவுக்கு வரும். கடன்கள் அடைபடும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரிசை கட்டும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தேடி வரும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகன் நல்ல வழியில் திரும்புவார். குடும்பத்தில் பாசம் நிறைந்திருக்கும். தங்க நகைகள் வாங்கும் யோகம் பிறக்கும். அடையில் இருந்த நகைகளை மீட்பீர்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். கண்டும் காணாமலும் இருந்த உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள், உறவாடுவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். ஆம், இதில் சனி பகவான் 8ல் அமர்ந்து அஷ்டம சனியாக பலம் தருவதால் தொல்லைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சிறு விபத்துகள் கூட ஏற்படக்கூடும். குருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழிபிறக்கும். ராகு பகவான் ஆண்டு முழுவதும் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்கும் வலிமை உண்டாகும். தொழில் தொடங்க கேட்டிருந்த வங்கிக் கடன் கிடைக்கும். என்றாலும் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணம் வந்தாலும் எவ்வளவு எடுத்து வைத்தாலும் சேமிக்க முடியாத செலவுகள் வந்து போகும். கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள். தந்தை வழி உறவினர்களால் அலைச்சல் செலவுகள் அதிகமாகும். கேது 3ஆம் வீடான கன்னியில் அமர்ந்திருப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனோபலம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். பங்கு சந்தை மூலமாக பணம் வரும். உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும். பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள். 8/11/2024 முதல் 3/12/2024 வரை சுக்கிரன் 6ல் மறைவதால் குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்பு இருக்கும். வீண் சந்தேகம் வேண்டாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியம். 14/4/2024 முதல் 22/4/2024 வரை உங்கள் ராசிக்கு செவ்வாய் 8ல் அமர்வதால் உறவினர்களுடன் மோதல் வந்து விலகும். வியாபாரம் சின்ன சின்ன நஷ்டங்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். விற்பனை சம்பந்தமான ஆர்டர் தாமதமாகும். வேலையாட்களும் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பாக்கிகளை போராடிதான் வசூலிக்க வேண்டி வரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கடுமையாக உழைக்க வேண்டி வரும். ஏற்றுமதி இறக்குமதி, லாட்ஜிங், வாகன உதிரி பாகங்கள், ஸ்டேஷனரி, கமிஷன் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் விட்டு கொடுத்து போங்கள். ஐப்பசி, மாசி, தை மாதங்களில் கடை விரிவுபடுத்துவீர்கள். இதில் உத்தியோகம் அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்த அதிகாரி மாற்றப்படுவார். புது அதிகாரிகள் புரிந்து கொள்ளாமல் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சுமார்தான். பணிச்சுமையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. என்றாலும் புதிய சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு. நம்பிக்கையோடு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு கசப்பான அனுபவங்களை தந்தாலும் எதிர்காலத்துக்கான அடித்தளம் அமைக்கும் ஆண்டாக இது அமையும். பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா? வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான். நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேகத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சியடைந்து கொண்டுதான் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது, புதிய வீட்டுக்கு வாஸ்து செய்யும் நாள் என்று கோழி அல்லது ஆடுகளை பலி கொடுப்பது, இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆம், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு. பாம்பு கறியை கண்ணா பின்னாவென்று வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்பு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும். பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரிசிலும் வீட்டில் பணம் வைக்கும் பீரோக்களிலும் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆய்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல். எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள். உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் விந்தை. கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்து விட்டால் அவ்வளவுதான், மீண்டும்
மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள். இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு. என்னவென்றால், முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அப்செட்டாக ஆகிவிடுவார்கள். மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்துவிட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு. அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள். பிறகுதான் தேயிலை தூள், டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள். மறந்தும் கூட கப்பில் முதலில் பாலையோ அல்லது டிகாஷனையோ ஊற்ற மாட்டார்கள். காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும், அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடுவோம் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும். தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து துவைத்து விடுவார்கள். மெக்சிகோ. நம்ம ஊரில் நரிக்கும்பு விற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார். காரணம், வீட்டில் முயல் தோலோ அல்லது வாளோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும், அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை. வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செல்வ செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்கக்கூடாது. கொடுப்பவர் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது சிரேஷ்டம். வாசற்படி, ஊரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தயிர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசுசாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோயில் கோபுரம், இறைவனின் திருவுருவப் படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கல சொல்லாகும். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை மாமிசத்துக்கு சமம். பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி, ஒட்டடை சேரவிடாது. அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம். பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது. தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது. விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் படுத்து உறங்குதல் கூடாது. செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும். அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசவரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான். வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள்.